ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் வாக்காளர் அடையாள அட்டை தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வீடு தேடி உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு வருங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி ஓட்டர் ஐடி கார்டு ரீப்ரிண்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். voters.eci.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஓட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்களே வந்து பண்ணலாங்க. புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணலாம், அதேமாரி நேம் ரிமூவ் பண்ணலாம், அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணலாம், நேம் கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ புதுசாக எப்படி ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறது, உங்களுக்கான அட்ரஸை எப்படி மாற்றுறது, நேம் எப்படி மாற்றுறது, டேட் ஆஃப் பர்த் எப்படி மாற்றுறது, இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோ பார்த்து பண்ண பாருங்கள். இப்போ உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு வந்து தொலைஞ்சு போயிடுச்சு, இல்லை உங்ககிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இல்லை அப்படின்றவங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக அந்த ஓட்டர் ஐடி கார்டு ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வீடு தேடி உங்களுக்கான கார்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எப்படி ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல உங்களுக்கான மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேம் வந்து கேட்கும். இல்லை போயிட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை என்ட்ரு பண்ணிவிட்டு ரீசெண்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்தா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிட்டு டேரெக்டாக உங்களுக்கு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கான மொபைல் நம்பர் நீங்கள் என்ன கொடுத்தீங்க, உங்கள் மொபைல் நம்பரோ அல்லது வந்து பார்த்தா மெயில் ஐடியோ கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷனை என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கேப்சா கோடை கொடுத்துட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகுங்க. அந்த ஓடிபி தான் நீங்கள் அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஆன் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது லாகின் ஆகிட்டு இந்த மாதிரி தாங்க உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு ஃபில் ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் அப்ளிகேஷன் ஃபார் செல்ஃபாக உங்களுக்கா அல்லது அதர் எலக்ட்ரானிக் கேட்கும். நீங்கள் செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான நேம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து காமிக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஷிஃப்டிங் ரெசிடென்ட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு வேணும் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு வீடு தேடி வருங்க. இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள், ஸோ இதில் வந்து இருந்தால் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது, அதில் போய்ட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்கள் நேம் எபிக் நம்பர் காமிக்கும். எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டாம், நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதேமாரி இதுலேயும் வந்து பார்த்தோன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கீழே இருக்குது பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன். ஸோ எதன் காரணமாக உங்களுக்கு புதிய ஓட்டர் ஐடி கார்டு, வேறு ஓட்டர் ஐடி கார்டு எதுக்காக வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. லாஸ்ட்டு ஓட்டர் ஐடி கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா லாஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க. பட் நீங்கள் லாஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அப்லோட் எஃப்ஐஆர் காப்பி அல்லது போலீஸ் ரிப்போர்ட் ஏதாச்சும் ஒரு காப்பி நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். இல்லை செகண்டாக இருக்குது பாருங்கள், டெஸ்டாய்ட் டியூ டு ரீசன் பியாண்ட் கண்ட்ரோல் லைக் ஃப்ளட்டு, ஃபயர், அதர் நேச்சுரல் டிசாஸ்டரால் ஓட்டர் ஐடி கார்டு வந்து ஏதாச்சும் ஆகுது அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மியூட்டிலேட்டட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ மூணுத்துல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிளேஸ் கேட்டிருப்பாங்க. இதில் போயிட்டு உங்கள் ஊர் நேம், அதாவது உங்கள் ஊர் நேம் பிளேஸை நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக இந்த இடத்துல கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. ஸோ கரெக்டாக வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ரிவ்யூ அண்டு சப்மிட்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கீப் எடிட்டிங் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும். இப்போ அதுக்கு அடுத்தமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இசைன் அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி இசைன் பண்ணுற மாரி இருக்கும். ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் ஃபார்மான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
லோட் ஆகிட்டு டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இசைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகுங்க. அதில் போயிட்டு நீங்கள் இசைன் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் டேரெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் இசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்கள் ஓட்டர் ஐடி கார்டும் உங்கள் ஆதார் கார்டும் பெயர் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் இசைன் ஆகுங்க. அதனால் ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டு நேம் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகும். இல்லை ஆன்லைன் மூலமாக ஆகலை, மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா ஒன்று நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க எதுலையாச்சும் ஒன்று, அல்லது ஆஃப்லைன் மூலமாக சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ கிட்ட ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க புதிய ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அதாவது உங்களுக்கு ஓட்டர் ஐடி தொலைஞ்சு போயிடுச்சு, உங்களுக்கு ஓட்டர் ஐடிக்கான கார்டு வேணும்னா அந்த ஆப்ஷனை பயன்படுத்துங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் என்டர் யுவர் ஆதார் நம்பர். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டு நம்பரை ஃபுல்லாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஆதார் ஓடிபி வந்து அதுக்கு முன்னாடி கெட் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இசைன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெரிஃபிகேஷன் ஆகிட்டு உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் ஆகிட்டு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்துருங்க. ஸோ முடிஞ்சது. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸோ ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ரீப்ரிண்ட்டுக்கு ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் தாராளமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துடும். நீங்கள் இதில் கரெக்டாக வந்து போனீங்க அப்படின்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு அந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருக்கும். அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதற்கட்டமாக பிஎல்ஓ எல்லாருக்கிட்டையும் போயிட்டு தான் அப்ளிகேஷன் வரும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஓட்டர் ஐடி கார்டெலாம் பிரிண்ட் பண்ணி வருங்க. ஸோ அதனால் இப்போயே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்கள் கைக்கு ஓட்டர் ஐடி கார்டு வரும். ஸோ ஓட்டர் ஐடி கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னாங்க இப்போ புதிய வகையிலான ஓட்டர் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஓட்டர் ஐடி கார்டு தாங்க உங்களுக்கு வரும். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த மெத்தட் மூலமாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட எலெக்ஷன் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு தபால் மூலமாக உங்கள் அட்ரஸுக்கு ஓட்டர் ஐடி கார்டை அனுப்பிடுவாங்க. அதுக்கான எல்லா ஸ்டேட்டஸுமே நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் ஓட்டர் ஐடி தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா புதிய வகையிலான ஓட்டர் ஐடி நீங்கள் வாங்க முடியுங்க. இல்லை என்கிட்ட பழைய ஓட்டர் ஐடி இருக்குது, புதிய ஓட்டர் ஐடி வேணுனாலும் இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஸோ பயன்படுத்திக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.